பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, காத்திருந்து சோர்ந்து போன நீ அதிசயத்தை காண போகிறாய். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிற ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் ஒரு பெரிய அதிசயத்தை காண போகிறீங்க. வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் நான் கஷ்டத்தின் மத்தியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், வேதனையின் மத்தியில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன், நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் என் வாழ்க்கையில் எதுவுமே நடந்ததில்லை, எப்போவுமே நான் ஏமாற்றப்பட்ட நிலைமையில தான் நான் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, காத்திருந்து சோர்ந்து போன நீ அதிசயத்தை காண போகிறாய். இப்போ நம்ம பைபிளில் சங்கீதம் 50:15 சங்கீதத்தை எடுத்து நம்ம வாசிக்கும்போது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் உங்களுக்கு ஒரு ஆபத்தான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணுமா. அப்படி கூப்பிடும்போது அவர் உங்களை விடுவிப்பார், நம்மளை விடுவிப்பார். நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இப்போ நீங்கள் ஒரு ஆபத்து நிறைஞ்ச ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கலாம். ஒருவேளை வியாதியின் நிமித்தமாக வியாதியின் கஷ்டத்தில் இருந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஐயோ, என்னுடைய வியாதி என்னிலேருந்து நீங்கி போகாதா, என்னுடைய வலி இல்லைருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்துட்டு இருக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை, நெருக்கப்பட்ட நிலைமை, வெளியில் அந்த சூழ்நிலை சொல்ல முடியாது, மனசுக்குள்ளேயே வச்சு அழுது புலம்பிகிட்ருக்கலாம். ஏதாவது ஒரு பிடித்த நபர்கள் உங்களை ஏமாற்றி உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ண விடாமல், அதாவது கஷ்டத்தின் மத்தியில் வெளியே சொல்லி நீங்கள் அழ முடியாத நிலைமையில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம். இல்லைன்னா பண தேவைகள் நிறைவேறாமல், பண தேவை நிறைவேறாத பட்சத்தில் எப்படி நான் அந்த பண தேவையை நான் நிறைவேற்றுவேன், எப்போ இதிலேருந்து நான் கரெக்டான நேரத்தில் இந்த பண தேவையை நான் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக நீங்கள் கலங்கி போய் இருந்துட்டு இருக்கலாம். எந்த கலக்கமாக இருந்தாலும், எந்த வேதனையாக இருந்தாலும், எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அப்படி கூப்பிடும்போது ஆண்டவர் உங்களை விடுதலை பண்ணுவார். அவர் கண்டிப்பாக உங்களை கைவிட்டுட்டு போகிற தேவன் அல்லவே அல்ல. இப்போது நம்ம பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு, ஆண்டவர் போயிட்டே இருக்கிறாரு, அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்கின்ற ஆண்டவர். அப்போ போகிற வழியில் கண் பார்வை இல்லாத ஒரு மனிதன், அவர் போகிறவங்க வாரவங்கிட்டெல்லாம் தர்மம் கேட்டுட்ருக்குறாங்க. அப்போது ஆண்டவரும் போகும்போது ஆண்டவர் அந்த மனிதனை பார்க்குறாரு. பார்த்து அந்த கண் பார்வை இல்லாத அந்த மனிதனுக்கு ஆண்டவர் இறங்கி அவனுக்கு கண் பார்வையடைய செய்கிறாரு. இப்படி ஆண்டவருடைய அற்புதம், பல அற்புதத்தை ஆண்டவர் செய்துட்டு தான் இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம வாழ்க்கை சீர்குலைஞ்சு போயிருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு ஏக்கத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம். இந்த ஏக்கங்களை, சமாதான குறைவை எல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு. நம்பினவங்க எல்லாரும் கைவிட்ட நிலைமையில், ஐயோ நான் நம்பினவங்க அவ்வளோருமே கைவிட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விரத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கலாம். அந்த விரத்தியும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. நீங்கள் எந்த காரியத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களோ, ஒருவேளை கற்பத்தின் கனிக்காக காத்துட்டு இருக்கலாம், திருமண காரியங்களுக்காக காத்துட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு காத்திருப்பு, இல்லைன்னா பிடித்த நபர் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, இனி திருப்பி வருவாங்களா வரமாட்டாங்களா ஒரு காத்திருப்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு காத்திருப்பு, அந்த காத்திருப்பில் ஒரு பெரிய அதிசயத்தை ஆண்டவர்
இன்றைய நாளில் செய்ய போகிறாரு. அதுக்கு அந்த காத்திருந்த காரியத்தில் அதிசயம் நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மகிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்மக்கிட்ட ஆண்டவர் வேறு எதுவுமே எதிர்பார்க்கலைங்க. என்ன எதிர்பார்க்குறாருன்னா நம்ம அவருடைய பிள்ளையாக மாறணும். அந்த ஒன்றுந்தான் எதிர்பார்க்குறாரு. அந்த ஒன்றுந்தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. நாங்கள் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவருடைய அந்த கற்பனைகளை எல்லாம் நம்ம படிக்கிறோம், வாங்குகிறோம், எல்லாமே பண்ணுறோம், ஓகே. ஆனால் நம்ம ஆண்டவருக்குள்ளே பிள்ளை அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே அந்த நினைப்புக்கு நம்ம வந்திருக்கோமா, அந்த திங்கிங்குள்ளே இருக்கோமா? யோசித்து பாருங்க. அந்த நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது, நம்ம அப்படி முழுவதுமாக நம்மளை விசுவாசிக்கும் போது, ஏசப்பா என்னோட அப்பா, நான் அவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம முழுவதுமாக நம்ம அவர் தான் என் அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, நம்மளை சுற்றி 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், நம்ம எண்ணின காரியங்கள் நடக்காமல் போனாலும், நம்ம வேதனையின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும், வெளியே சொல்ல முடியாத வேதனைகள் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு இருந்தாலும், பலரால் ஏமாற்றப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு உதறி தள்ளுன நிலமையில இருந்தாலும் நமக்கு அது பெருசாக தெரியவே தெரியாது. இருக்கும், மனசுக்குள்ளே வலி இருக்கும், வேதனை இருக்கும். ஆனால் அதில் நம்ம முடங்கி போயிட மாட்டோம். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளை. அந்த மரணத்தையே வென்று உயிர் தெழுந்த ஆண்டவருடைய பிள்ளை. அப்போது நம்ம வாழ்க்கையில் 1000 துன்பங்கள் வந்தாலும் அவர் பார்த்துக்குவாருங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக நம்ம காத்திருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். சோர்ந்து போக மாட்டோம், நம்ம சோர்ந்து போக மாட்டோம். அதனால் ஆண்டவர் நம்ம காத்திருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார், கண்டிப்பாக அதிசயத்தை செய்வார். நீங்கள் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் ஆண்டவரை நோக்கி நீங்கள் காத்துட்ருக்கீங்களோ அந்த காரியம்லாம் அவருக்கு தெரியும். அவர் விட்டுட்டு போக மாட்டார். ஏன்னா நீங்கள் அவருடைய பிள்ளைகள். ஆமீன், ஹல்லேலூயா. பிள்ளைங்க கேட்டு தகப்பன் செய்ய மாட்டேன்னு சொல்கிறதவர் அல்லங்க. ஆனால் அந்த கேட்குற காரியங்கள் ஆண்டவருக்கு சித்தமான காரியங்களாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் சிந்தித்து கேட்குறது ரொம்பவே நல்லது. தருவார், சித்தம் இல்லாத காரியம் தந்துடுவார். ஆனால் தந்த பிறகு ஏதாவது ஒரு பாடுகளோ உபத்திரவங்களோ வரும்போது, அப்பா ஏன்ப்பா எனக்கு இந்த காரியம் நடக்குன்னு நம்ம கேட்போம். நமக்கு எந்த காரியம் தந்தால், எந்த காரியம் நமக்கு நடந்தால் நல்லதுன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற காத்திருப்பு என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா, அந்த காத்திருப்புற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க காத்திருக்கிற காரியங்கள் வீணாகாதவாறு அப்பா, அந்த காத்திருப்பு நிறைவேற்ற போவதற்காக நன்றி அப்பா. அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா, அதிசயம் நடக்காதா, வாழ்க்கையில் போராட்டங்கள் மாறாதா அப்படின்னு சொல்லி காத்திருந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற மக்களுக்கு அப்பா, அந்த ஜெபத்தை கேட்டு நீங்கள் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் அனைத்தையும் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செய்வதற்காக நன்றி, அதிசயம் செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் நான் ஒப்படைக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காத்திருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.